அதேபோல பாண்டிச்சேரியிலே மொத்தம் நாம் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். நான் 3 தொகுதி என்று முதலிலே அறிவித்தேன். ஆனால் ஏனம் என்கிற இன்னொரு பகுதி ஆந்திராவில் இருக்கிறது என்று கருதுகிறேன். அந்த தொகுதியிலும் நம்முடைய கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார். 4 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நம்முடைய இந்த நிதியிலிருந்து தான் காசோலை மூலமாக வழங்கியிருக்கிறோம். நாமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்கலுக்கே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் ஒவ்வொருவருக்கும். அதன் பிறகு தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்களுக்கு முதற்கட்ட பணிகளுக்காக தேர்தல் செலவுக்கு ரூபாய் தர வேண்டும். 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று என்று ஒரு வாக்குச்சாவடி என்கிற கணக்கில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 10,000 ரூபாய் என்று வழங்குவதுதான் வழக்கமானது. ஆனால் அவ்வாறு நம்மால் வழங்க முடியுமா என்று தெரியவில்லை. 250 வாக்குச்சாவடிகளுக்கு தலா 10,000 என்றால் எவ்வளவு என்று பாருங்கள். இப்போ ஒரு சுற்றுக்கு அவ்வளவு என்றால் அதுபோல 4 சுற்றுக்கு அவ்வளவு ரூபாய் செலவழிக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் இந்த கடைசி காலகட்டத்தில் எங்கும் போய் நிதி திரட்ட முடியாது. அப்படியே நாம் நிதி திரட்டினாலும் நமக்கு யாரும் அந்த அளவுக்கு கொடுத்து இதுவரையில் ஊக்கப்படுத்தியதில்லை. இந்த சூழலிலும் அப்படி தரப்போவதில்லை. எனவே மாவட்ட செயலாளர்கள் இந்த வேண்டுகோளை மனப்பூர்வமாக ஏற்று நிதியாக வழங்க வேண்டும். அதை கையிலே தூக்கி கொண்டு நான் இருக்கிற இடத்திற்கு வர வேண்டாம். அதற்கென்று தேர்தல் ஆணையம் ஆங்காங்கே சோதனை செய்வதற்கான குழுக்களை நியமித்திருக்கிறார்கள். அது சிக்கலாக மாறிவிடும். எனவே வங்கி கணக்கு, அதற்கான எண் உங்களுக்கு வழங்கப்படும். அதை அங்கிருந்தே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே வங்கி கணக்கில் செலுத்திவிட்டால் நாம் அவர்களுக்கு அங்கே வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஒரு வங்கி கணக்கை திறக்க வேண்டும். அதிலே அவர்கள் 40 லட்சம் ரூபாய் வரையிலும் வங்கி கணக்கிலே வைத்து அதிலிருந்து பணம் எடுத்து செலவு செய்து அந்த செலவு வரவு கணக்கை அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடைசி நேரத்தில் வழங்க வேண்டும். இதுவெல்லாம் விதிமுறைகள். கையில் எவ்வளவு வேணாலும் காசு வச்சுட்டு செலவு பண்ணிடலாம் அப்படின்னு செலவு பண்ண முடியாது. ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. அந்த தொகையை அவர்கள் வங்கி கணக்கிலிருந்து எடுத்து செலவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு வங்கி கணக்கில் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஆதாரத்தை பின்னர் கேட்டால் அவர்கள் அதற்கு காட்ட தயாராக வேண்டும். அதனால்தான் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குக்கு நாம் அனுப்ப வேண்டும். எனவே நீங்கள் அந்தந்த பகுதியிலிருந்து நிதியை திரட்டி எவ்வளவாக இருந்தாலும் அதனை ஆங்காங்கே கையில் ஒரு 50 ரூபாய் இருக்கிறது, 50,000 இருக்கிறது என்றால் அங்கேயே நீங்கள் வங்கி கணக்கில் செலுத்தலாம். 10,000 உட்பட்ட பங்களிப்பு என்கிற முறையில் நிதியை திரட்டி வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பல பகுதிகளில் இருந்து தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, அதை இப்போது நடைமுறைப்படுத்த முடியாது. தயவு கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும். விடுதலை பொறுப்பாளர் பட்டியலை இப்போதைக்கு நான் கவனம் செலுத்த முடியாது. அதை அறிவிப்பதற்கு கவனம் செலுத்த முடியாது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆதரவானவர்கள் ஒரு யூகம், நமக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு யூகம் என்று அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெரிதும் நேசிக்கிறவன். அவர்களின் பங்களிப்பை பலமுறை பாராட்டியிருக்கிறேன், இப்போதும் பாராட்டுகிறேன். தோழர் சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும், தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும், தம்பி SS பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பனையூர் பாபு அவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை. நான் இவர்களை அனுப்பியதில் சிந்தனை செல்வன் பேசினால் மொத்த அவையும் கவனிக்கும், அமைதியாக இருக்கும். அவ்வளவு ஆழ்ந்த பொருளோடு அழகிய திட்டு பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார், பெருமை சேர்த்திருக்கிறார். அதை யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதை போல SS பாலாஜி அவர்களும் துடிப்புமிக்க ஒரு செயல் வீரர். எந்த பணியையும்
விரைந்து முடிக்கக்கூடியவர், தலைமைக்கும் கட்சிக்கும் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். அவர் குழந்தை பருவத்தில் இருந்து எனக்கு அறிமுகம். அவருடைய தந்தை அண்ணன் MS மணி அவர்கள் மீது நான் என்னுடைய கல்லூரி பருவத்தில் இருந்து மிகுந்த பற்று கொண்டவன். நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை ரொம்ப கால இடைவெளிக்கு பிறகு அறிந்து என்னை தேடி வந்து என்னை வாழ்த்தியவர் அண்ணன் MS மணி அவர்கள். அவருடைய அருமை புதல்வன். குழந்தையாக இருந்தபோது நான் பார்த்த அந்த தம்பி ஒரு அரசியல் ஆளுமையாக வளர்ந்து மக்கள் தொண்டாற்றுவதற்கு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகுதான் இந்த வளர்ச்சி. இந்த கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருக்கு முதலிலே நாம் சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 2வது மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 3வதாக திருப்பூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாத திறமையை நம்மிடத்திலே பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை, எனக்கும். அதேபோல பனையூர் பாபு அவர்கள் அனைத்து விவாதங்களிலும், குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்த விவாதங்களில் பங்கேற்று அவருடைய பங்களிப்பை பலரும் பாராட்டும் வகையில் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசியதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபத்தை அமைப்பதற்கு வாக்குறுதி அளித்தார். அதே சட்டமன்றத்தில் அவருடைய பெயரை சுட்டிக்காட்டி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் நான் இந்த அறிவிப்பை செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன்படி இன்றைக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் எழிலார்ந்த மணிமண்டபமாக இன்றைக்கு பரமக்குடியிலே செல்லூரிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களின் பங்களிப்பு இப்படி எண்ணற்ற பல விவாதங்களில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்பதை மாற்று கருத்தில்லை. அப்படி இருக்கிற போது இந்த 3 பேரையும் ஏன் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முறை கூட எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று போராடுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். முதல் முறை கிடைத்தது, வெற்றி பெற்றோம், 2வது முறையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற எதிர்பார்ப்பு சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இருப்பதிலும், பாலாஜி அவர்களுக்கு இருப்பதிலும், பனையூர் பாபு அவர்களுக்கு இருப்பதிலும் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. நம்முடைய கட்சி 8 இடங்களை மட்டுமே பெறுகிற கட்சி. குறைந்த எண்ணிக்கையில் இடங்களை பெறுகிற போது அவர்களுக்கு என் மீது வருத்தம் இருக்கும். அதாவது நாம் முன்கூட்டியே கேட்டோமே, அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா, நமக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, அல்லது உண்டு என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி நான் சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் கூட நான் ஒரு முடிவை எடுக்க நேரும். ஒரே முடிவை 1 மாதத்திற்கு முன்னதாக எடுத்து அதை நான் நடைமுறைப்படுத்தும் நிலை நமது இயக்கத்தில் கிடையாது. அப்படி எதையும் நான் முன்கூட்டி எடுக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு நான் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பேன், அல்லது பதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அவர்களை நான் புன்முறுவலோடு வரவேற்காமல் இருந்திருப்பேன், மன அழுத்தத்தோடு அவர்களை நான் சந்தித்திருப்பேன். இதுவெல்லாம் எனக்கு இருக்கிற நெருக்கடி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.